இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 6 சாலிட் ஸ்டேட். ஓகேவா? சாலிட் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஐசோட்ரோஃபி அண்ட் அனிசோட்ரோஃபியோட டிஃபரன்ஸ். ஓகேவா? ஐசோட்ரோஃபினா ஐசோனா சேம். ஓகேவா? சேமாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்துட்டு ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு யூனிஃபார்ம் இன் ஆல் டைரெக்ஷன், எல்லா டைரெக்ஷன்லையும் சேமாக இருக்கும். அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமாக இருக்கும். அப்படின்னா ஒரு கிறிஸ்டலில் எடுத்தோன்னா அதில் ஐசோட்ரோஃபினா அதோட எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அனிசோட்ரோஃபி அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், ஒவ்வொரு டைரெக்ஷன் எடுக்கும்போதும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆயிடுச்சுன்னா அது அனிசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ், எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை காட்டிடுச்சுன்னா அது அனிசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்துட்டு அனிசோட்ரோஃபி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஷோ பண்ணும். ஓகேவா? இதுதான் ஐசோட்ரோஃபி, அனிசோட்ரோஃபி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அயானில் வந்துட்டு ரெண்டு பார்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஆனயான், இன்னொன்று கேட்டயான். ஆனயான்னா நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், கேட்டயான் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஓகேவா? டெஃபினட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். அப்படின்னா அது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறது ஒரு டெஃபினட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி கியூபிக் க்ளோஸ் பேக். எப்பயுமே நம்மளுக்கு கியூபிக் க்ளோஸ் பேக், கியூபிக்னா கியூபாய்டில் பேக்ட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? அயானிக். எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl, சோடியம் குளோரைடு. ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஓகேவா? அயானிக் சாலிட்ஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு do not conduct electricity because of fixed lattice points. lattice points வந்துட்டு ஃபிக்ஸாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், மூவிங் எலக்ட்ரான்ஸ் வேணும். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாம் சாலிடாக ஃபிக்ஸாக இருக்கிறதுனால அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஆனால் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஸ்டேட். அப்படின்னா அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்துட்டு ஃப்ரீ அயான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? தே ஆர் ஹார்ட். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தியர் பொசிஷன். ஹார்டாக இருக்கும், எப்பவுமே சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு யூனிட் செல். யூனிட் செல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a basic repeating structural unit of crystalline solid is called a unit cell. அப்படின்னா ஒரு கிறிஸ்டலைன் சாலிடோட பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னா ஒரு கியூபாய்டுனா ஒரு சின்ன கியூபாய்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டிங்காக இருக்கும். இந்த யூனிட் செல்லை தான் ரிப்பீட் ஆகிட்டு ஒரு கிறிஸ்டலைன் சாலிடை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அந்த ஒரு சின்ன செல்லை தான் வந்துட்டு யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். A crystal has large number of unit cells. ஒரு கிறிஸ்டல்ஸில் நிறைய நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called coordination number. ஒரு கிறிஸ்டலோட நேபரிங் எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு சரௌண்டிங் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கிறிஸ்டலுக்கு எவ்வளோ நேபரிங் வேறு பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வரும். ஓகேவா? இதுதான் யூனிட் செல் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பரோட டெஃபினிஷன்ஸ். இப்போ பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். யூனிட் செல்ஸில் ரெண்டு தான் இருக்கும், ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் செல் ஓன்லி ஒன் லேட்டிஸ் பாயிண்ட், இந்த மாதிரி அதோட கார்னர்ஸில் மட்டும் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ்னா அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் ஃபேஸ் ஆர் வித்தின் செல். அப்படின்னா ஒரு கியூபிக்கில் இந்த மாதிரி இல்லாமல் நடுவில் இந்த ஃபேஸ் சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு லேட்டிஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவோட டிஃப்ரென்ஸ். இங்கே சிம்பிள் கியூபிக் பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ், இங்கே சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல் பார்த்திங்கன்னா இங்கே கார்னர்ஸ்லேயும் இருக்கும், ப்ளஸ் இந்த கியூபாய்டோட ஃபேஸு இங்கே மேலே இருக்கிற இங்கே ஒன்று
சைடுனா இங்கே ஒன்று. இந்த மாதிரி லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபேஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல். இது நான் ப்ரிமிட்டிவ். ஓகேவா?